எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆசிரா. நான் ஒரு கதை சொல்ல போறேன். நிறைய ஒரு காட்டுல மிருகம் வந்துச்சான். அப்போ ஒரு வேட்டைக்காரன் அந்த மிருகத்தெல்லாம் பிடிக்க வந்துச்சான். அப்ப இந்த குள்ள நரி அந்த இவன்ட்ட மாட்டிக்கிச்சான். அப்போ அந்த இவனுக்கால எல்லாரையும் பிடிக்க அப்போ சொன்னானா அந்த அந்த குள்ள நரி சொன்னான், நான் எல்லா மிருகத்தையும் பிடிச்சி தரேன், எனக்கு விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே விட்டுருச்சான். அப்போ ஜாலியாக அது போகும்போது நான் நினச்சிட்டாது அந்த குள்ள நரி நான் ராஜாவாயிடுவேன் அப்படின்னு உடனே ஓடி போய் ராஜாட்ட சொன்னான், ராஜா அவங்கள பிடிக்க நான் இன்னைக்கு காலையில் இப்போ நைட்டு வராங்களா இல்லை உங்களை பிடிக்க, அதனால நீங்க எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அந்த குள்ள நரி. உடனே அது நின்றுச்சான். அப்ப அந்த குரங்கு எங்கேயோ போயிட்டு இருந்துச்சான். அப்போ அந்த எலி சொன்னா, நீ எங்க போற? ராஜா ஒரு ரகசியம் கூட்ட சொல்லியிருக்காங்களே, அந்த ரகசிய கூட்டத்துக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அது உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலி ஓடியா போயிடுச்சான். ஓடிய பண்ணோடனே, நீ என்ன சாதிக்க போத, நீ எல்லாம் ஒரு குட்டி எலி, உன்னால ஒன்னுத்தையே சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை துரத்தி விட்டுறான். இப்போ அந்த கரடி எல்லாமே வந்துருச்சான். அப்போ அந்த கரடி அந்த எல்லாருமே ஒரு ஸ்லைட் பண்ணாங்களாம். செலக்ட் பண்ணனா ஒரு 3 சிங்கம், அடுத்து இந்த ஜீப்ராவும் நிறைய மிருகத்தை செலக்ட் பண்ணாங்களாம். அப்போ அந்த சிங்கராஜா லைன் ஃபார்ம் சொன்னிச்சு. அப்போ அந்த எலியும் லைன் ஃபார்ம் பண்ண பார்த்துட்டு சிங்கராஜாக்கோ நீ எல்லாம் என்ன பண்ண போற, நான் சொல்லிட்டேன்ல, நீ என்னத்த பண்ண போற அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருச்சான். அப்போ எல்லா மிருகத்தையும் நைட்டு போச்சான். அப்போ நைட்டு போனோடனே அதுல கூண்டை போட்டு அடைச்சிட்டாங்களாம். நைட்டு ஆனோடனே போச்சான். போகும்போது வழியிலேயே அடைச்சிட்டாங்களாம். அப்போ இந்த குள்ளநரி முன்னாடி சொன்னான், உங்களை விட்டுட்டு இப்ப நான் ராஜா வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான். அப்போ நான் உங்களை ஏற்பாடு பண்ண அந்த கொள்ளைக்காரன் சொன்னானா, உங்களை ஏற்பாடு பண்ண நான் ராலி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நிறைய எல்லா ராலியும் எடுத்துட்டு வந்துச்சான். அதுக்குள்ளேயே அந்த எலி ஓடி போய் சொன்னிச்சான், உங்களை என்னால காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஏறிச்சான். ஏறிட்டு அந்த கயிறை வாயை வச்சு அவுத்து விட்டோன்னே அது எல்லாமே வந்துச்சான். அப்போ அந்த ராஜா எஸ்கேப் ஆயிடுச்சான். அப்போ அந்த கொள்ளைக்காரன் பார்த்துட்டு ஒடியா போயிட்டான் அவங்கள பிடிக்க. அப்போ அந்த நரி ஒரு ஆத்துக்குள்ள வந்துருச்சான் ஃபீடா போனோடனே அந்த ட்ரக்கு. அப்போ அந்த அனிமல்லாம் ஓடியே பிடிச்சான். அப்போ போற வழியில சொன்னான், ஓடிக்கிட்டே சொன்னான், உன்னை நான் தெரியாம சொல்லிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இதுல இருந்து நம்ம என்ன தெரியுது, யாரையும் ஒருவே கேலி பண்ணக்கூடாதுன்னு. தேங்க்யூ.